ஹே காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். எல்லாருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். என்னதான் நம்ம கிச்சன்ல டெய்லியும் நம்ம சமையல் பண்ணிட்டு இருந்தாலும் செஞ்ச சமையலே திருப்பி திருப்பி செஞ்சுட்டு இருக்கிறோமே அப்படின்னு எல்லாருக்கும் போரிங்கா இருக்கும். அவங்களுக்காக தான் இந்த வீடியோ நான் கொண்டு வந்திருக்கிறேன். பெங்களூர் ஸ்பெஷலான உருளைக்கால் சாறு எப்படி செய்யறது இந்த வீடியோல நம்ம கத்துக்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வீடியோக்குள்ள போயிடலாம். நீங்க நினைக்கலாம், ஏதோ உருளைக்கால் சார்லாம் சொல்லி தரேன்னு சொன்னேன், அது கொஞ்சம் தெளிவா சொல்லுமா அப்படின்னு நீங்க கேட்கலாம். உருளை அப்படிங்கிறது கொள்ளு, காலு அப்படிங்கிறது கொள்ளா இருக்கலாம், கடலையா இருக்கலாம், அந்த மாதிரி கால், அந்த மாதிரி கடலை, அந்த மாதிரி வகையான இருக்கலாம். சாறு அப்படிங்கிறது குழம்பு, அதுதான் உருளைக்கால் சாறு அப்படின்னு நம்ம வந்து சொல்றோம். இப்போ வந்து நம்ம முளைக்கட்டை வைக்க போறோம். நிறைய பேருக்கு முளைக்கட்டெல்லாம் வைக்க தெரியாது, அதுவும் நான் உங்களுக்கு வந்து சொல்லி கொடுக்குறேன். நான் வந்து 1/4 கிலோ கொள்ளு வாங்கி நல்லா ஊற வச்சுட்டு தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு இந்த மாதிரி காட்டன் துணியில தண்ணியில நல்லா நனைச்சிட்டு நல்லா புழிஞ்சிட்டு இந்த மாதிரி நீங்க சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் எனக்கு இருமல் இருக்கிறதுனால சரி என்னால் பேச முடியல. அந்த கொள்ளு எல்லாத்தையும் இதில் சேர்த்துட்டு இந்த மாதிரி 4 பக்கமும் மூட்டை மாதிரி கட்டிக்குங்க. மூட்டை மாதிரி சேர்த்துட்டு இதை நான் வந்து என்ன பண்றேன்னா இந்த துணியிலே நான் வந்து கட்டிக்கிறேன். இப்போ பாருங்க, சரியா உங்களுக்கு தெரியல, இப்போ நான் தள்ளி விட்டுட்டு காட்டுறேன் பாருங்க. இப்படி இந்த துணியிலே நல்லா இறுக்கி நல்லா டைட்டா இருங்க, நல்லா டைட்டா அப்படி கட்டிட்டு இப்படி 3 நாளைக்கு அப்படியே விட்டுடுங்க. நம்ம 3 நாள் கழிச்சு நம்ம வந்து பார்க்கலாம். இப்போ 3 நாள் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஓபன் பண்ணி பார்த்தரலாம். இப்போ பாருங்க, நல்ல சூப்பரா 3 நாளைக்கு அப்புறம் நல்ல முளை கட்டி நல்லா வந்திருக்கு கொள்ளு. இப்போ நம்ம எப்படி செய்யறது நம்ம வந்து பார்த்துடலாம். இப்போ நான் ஃபர்ஸ்ட் அடுப்பு ஆன் பண்ணிக்கிறேன். சமையலுக்கு முன்னாடி அடுப்பு ஆன் பண்ணணும் இல்லைங்களா? ஒரு குக்கரையும் எடுத்து வச்சுக்கிறேன். ஒரு குக்கரை எடுத்து வச்சுக்கிறேன். குக்கர் சூடான உடனே 2 ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து எண்ணெய் சேர்த்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து மசாலாஸ் வந்து நம்ம அரைக்க போறோம், அதனால ஃபர்ஸ்ட் 2 ஸ்பூன் மட்டும் எண்ணெய் ஊற்றிக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 7 காஞ்ச மிளகாவை இதை நான் வந்து சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்க வந்து சேர்த்துக்குங்க. இப்போ 7 காஞ்ச மிளகா, ஒரே ஒரு பெரிய வெங்காயத்தை நீல வாக்குல நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஒரே ஒரு வெங்காயம் தான், அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. அதாவது மிக்ஸ் பண்ணினா நல்லா வதக்கி விட்டுக்குங்க. ரொம்ப ஈஸியான மெத்தட் தான், குயிக்கா செஞ்சிடலாம். உங்களுக்கு பார்க்கறதுக்கு பெரிய வீடியோ மாதிரி இருக்கலாம், ஆனால் ஈஸியாக செஞ்சிடலாம் டக்குன்னு. இப்போ இதை நான் சும்மா 1 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1/4 ஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம், ஒரு 4 பட்டை, 4 கிராம்பை இது கூட நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு அதையே நல்லா நான் வந்து வதக்கிக்கிறேன். இப்போ பாருங்க, இந்த ஸ்பூனால 2 ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து மல்லித்தூள் சேர்த்துக்க போறேன். அததான் முன்னாடியே நான் உங்களுக்கு ஸ்பூன் அளவு நான் வந்து காட்டிடுறேன். இப்போ மல்லித்தூள் போட்ட உடனே அடுப்பை உடனே நான் ஆஃப் பண்ணிடுறேன். ஆஃப் பண்ணிட்டு அந்த சூட்லயே இந்த மல்லித்தூளை நல்லா வதக்கி விட்டுக்குங்க. அந்த குக்கர் வந்து சூடு ஆற வரைக்கும் அந்த மல்லித்தூள் அதுலயே அப்படியே இருக்கட்டும். ஆறுன பிறகு நம்ம வந்து எடுத்துக்கலாம். இது இப்படியே இருக்கட்டும். அடுத்தது வந்து நம்ம இந்த மசாலாஸ்லாம் இதுல இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ண வேண்டியது இருக்கு. அது என்னென்னு பார்த்தலாம். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கிறேன். ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி எடுத்துக்கிறேன். எடுத்துட்ட பிறகு நெக்ஸ்ட் ஒரே ஒரு தக்காளியை நீல வாக்குல நான் கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா தேங்காவும் கசகசா ஆல்ரெடி நான் வந்து நிறையவே அரைச்சி ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவேன். நீங்க தனியாவே கொஞ்சம் தேங்காவும் கொஞ்சம் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கசகசாவும் நீங்க வந்து சேர்த்துக்குங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் நான் வந்து சேர்த்துக்கிறேன். இதையும் சேர்த்துட்ட பிறகு நம்ம ஆல்ரெடி குக்கர்ல வதக்கி வச்சிருந்தோம் பாருங்க, அதைய வந்து இந்த மிக்சியில நம்ம வந்து சேர்க்க போறோம். எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமா நான் வந்து எல்லாத்தையும் அப்படியே ஆட் பண்ணிக்கிறேன். தக்காளி வெங்காயம் எல்லாம்
இது எல்லாமே நான் சொல்ற மெஷர்மெண்ட்டுக்கு கரெக்டா நீங்க பண்ணி பாருங்க, சூப்பரா வரும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. அந்த குக்கர்ல உள்ள மசாலாஸை தண்ணி ஊத்தி இந்த மிக்சிக்குள்ள நான் வந்து சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் 2 ஸ்பூன் அளவுக்கு நான் உப்பு சேர்த்துக்கிறேன். திருப்பி நம்ம வந்து உப்பு சேர்த்துக்கணும், இது பத்தாது. கொஞ்சம் கொஞ்சமா நம்ம ஆட் பண்ணிக்கிட்டா டேஸ்ட் இன்னும் நல்லா வரும். இப்போ எல்லாத்தையும் சேர்த்துட்டு இந்த மிக்ஸி ஜாரை நல்லா பார்த்துக்குங்க. இதை வந்து நல்லா நைஸா நான் வந்து அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். திருப்பி அடுப்பு ஆன் பண்ணிக்கலாம். அந்த குக்கரே நான் வாஷ் பண்ணிட்டு திருப்பி நான் வந்து வச்சிடுறேன். இப்போ ஒரு 7 ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து ஆயில் சேர்த்துக்கிறேன். இது முன்னாடியே நான் உங்களுக்கு காட்டிடுறேன். கொள்ளு வந்து நான் காட்டினல 1/4 கிலோ, அதை வந்து நான் திருப்பியும் வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன். சும்மா ஒரே தண்ணியில போட்டு வாஷ் பண்ணி எடுத்திருக்கிறேன். தொண்டை வர சரியில்லை, ஒரே கோல்டா இருக்கு. இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சு. நான் கருவேப்பிலை போட்டு தாளிச்சுட்டு நம்ம வச்சிருக்கோம் பாத்தீங்களா கொள்ளு, அது எல்லாத்தையும் இதுக்குள்ள நம்ம ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கொஞ்சம் லைட்டா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா விட்டு விட்டு நல்லா 1 நிமிஷத்துக்கு வதக்கணும். அடுத்தது நம்ம இதுல என்ன ஆட் பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 உருளைக்கிழங்கு, மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு தான் நான் வந்து இந்த மாதிரி கட் பண்ணிட்டு இதையும் இது கூட நான் சேர்த்துட்டு ஜஸ்ட் ஒரு 10 செகண்ட் தான், 1 2 3 4 5 6 7 8 9 10 அவ்வளவுதான். 10 செகண்ட் மட்டும் இந்த மாதிரி வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி மிக்சியில் அரைச்சி வச்சோம் பார்த்தீங்களா, இருங்க சரியா தெரியல, இப்படி காட்டுறேன். அரைச்சி வச்சிருக்கேன் பார்த்தீங்களா, அது நல்லா நைஸாக அரைச்சி வச்சிருக்கேன். அதை வந்து இந்த குக்கர்ல இப்போ நம்ம வந்து சேர்த்துக்க போறோம். சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்குங்க. இது வந்து ஒரு 20 நிமிஷம் நல்லா அப்படியே லைட்டா 20 நிமிஷம் அப்படியே நல்லா வதக்கிக்குங்க. இப்போ மசாலா மட்டும் இப்போ போட்டு இப்போ வதக்கிட்டு இருக்கோமா, நெக்ஸ்ட் வந்து அந்த மிக்சியில மசாலாலாம் ஒட்டிட்டு இருக்கோம், அதெல்லாம் நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாது. அது கூட நான் வந்து ஒரு 1/2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு வாஷ் பண்ணி இது கூடவே நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்ட பிறகு ஜஸ்ட் ஒரு 10 நிமிஷம் மட்டும் நீங்க வந்து அதை கொதிக்க விடணும். அந்த மசாலோட வாசனைலாம் வரும், வீடே நல்லா கமகமான்னு சூப்பரா நல்லா வாசனை வரும். இப்போ இந்த மாதிரி கொதி வந்த டைம்ல ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து தனி மிளகாத்தூள் நான் வந்து சேர்த்துக்கிறேன். காரம் இன்னும் கொஞ்சம் தேவைப்படுறதுனால நம்ம வந்து சேர்த்துக்கலாம். கரெக்டான காரம் இருக்காது, ரொம்ப காரமாவும் இருக்காது, ரொம்ப கம்மியாவும் இருக்காது, கரெக்டா இருக்கும் காரம் உங்களுக்கு. இப்போ இந்த மாதிரி கொதி வர டைம்ல நான் ஒரு மிக்ஸி ஜார் காட்டின பார்த்தீங்களா, அந்த மிக்ஸி ஜார் ஃபுல்லாவே நான் வந்து அப்படியே தண்ணி நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்க வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து அந்த மிக்ஸி ஜார் நல்லா பார்த்துக்குங்கன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அதுக்கு இதுதான். அந்த ஜார் ஃபுல்லாவே நான் தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிட்டு இப்போ நான் வந்து குக்கரை மூடிட போறேன். மூடிட்டு கரெக்டா வந்து 3 விசில் வரணும், அது வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ணலாம். இப்போ பாருங்க 3வது விசில் வந்துருச்சு. இதுக்கப்புறம் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு விசில் அடங்கட்டும், அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இந்த உருளைக்காய் சாறு வந்து வில்லேஜ் டைப் நான் வந்து உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்குறேன். வீடே கமகமா நல்ல வாசனையா இருக்கும், சூப்பரா இருக்கும். நான் சொன்ன குவான்டிட்டியை அப்படியே நீங்க போட்டு செஞ்சு பாருங்க, ரொம்பவே நல்லா இருக்கும். இப்ப பாருங்க ஆவில அடங்கிடுச்சு. இப்போ நான் ஓபன் பண்ணி காட்டுறேன். வாங்க கிட்ட வாங்க, கிட்ட வந்து பாருங்க, இன்னும் கிட்ட வாங்க, கிட்ட வாங்க ஃப்ரெண்ட்ஸ், கிட்ட வாங்க. உருளைக்காய் சாறு சூப்பரா இருக்கா, ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். திருப்பியும் இன்னொரு தடவை உப்பு ஆட் பண்ணணும். நான் ஆட் பண்ணிட்டேன், அதை உங்களுக்கு காட்டலை.
இதில் திருப்பி உப்பு நீங்கள் மறக்காமல் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த உருளிக்கால் சாறு வந்து பார்த்தீங்கன்னா தோசை, இட்லி, சப்பாத்தி, ரைஸு, அப்புறம் வந்து முத்தி, அதாவது களி, அதுக்கெல்லாம் சேர்த்துக்கலாம். சூப்பராக இருக்கும். இப்போ சர்வ் பண்ணுறதுக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து உங்களுக்கு வேற ஏதாவது பெங்களூர் ஸ்பெஷலாக வேற ஏதாவது ரெசிபி வேணும் அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். கண்டிப்பாக அந்த வீடியோ நான் போடுறேன். என் வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டும். பாய்.